2026 தேர்தலில் தமிழக மக்கள் எனக்கு டாடா காட்ட மாட்டார்கள், 10 தோல்வி பழனிசாமிக்கு தான் நிரந்தர குட் பை சொல்வார்கள் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூறியுள்ளார். 2 நாள் பயணமாக மயிலாடுதுறை சென்றிருந்த முதலமைச்சர் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்றார். விழாவில் பங்கேற்ற அவர் 433 கோடி ரூபாய் மதிப்பில் முடிவுற்ற திட்டப்பணிகளை தொடங்கி வைத்து புதிய திட்டங்களுக்கும் அடிக்கல் நாட்டியதுடன் பயனாளிகளுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார். விழாவில் பேசிய ஸ்டாலின், மயிலாடுதுறையில் சீரான போக்குவரத்திற்கு 85 கோடி ரூபாயில் ரயில்வே மேம்பாலம் கட்டப்படும், தரங்கம்பாடியில் 45 கோடி ரூபாயில் இருவழிச்சாலை அமைக்கப்படும், தென்னாப்பிரிக்காவில் காந்தியுடன் சத்தியாகிரகத்தில் பங்கேற்ற சுதந்திர போராட்ட வீரர் சாமி நாகப்பனுக்கு மயிலாடுதுறையில் சிலை அமைக்கப்படும் என்ற அறிவிப்புகளை வெளியிட்டார். எனக்கு டாடா பை சொல்றாராம். மாண்புமிகு 10 தோல்வி பழனிசாமி அவர்களே, 2019ஆம் ஆண்டிலிருந்து தமிழ்நாட்டு மக்கள் தொடர்ச்சியா உங்களுக்கு டாடா பை சொல்லிட்டு தான் இருக்காங்க. இந்த தேர்தலில் உங்களுக்கு நிரந்தரமா குட் பை சொல்லிட்டு போறாங்க. மக்கள் இனி ஒருபோதும் உங்களை நம்ப போறதில்லை.